முருகா. என் அன்பு பிள்ளையே, திடீர் திருப்பமாக உன் துணையிடமிருந்து உனக்கு இப்போது அழைப்பு வர போகின்றது. அதனால் மகிழ்ச்சி மலையில் நீ நனைய போகின்றாய் தங்கமே. நீ இப்பொழுது எல்லாம் அழுது கொண்டே இருக்கின்றாய். உன்னவரை பிரிந்து உன்னால் இருக்க முடியவில்லை. உன்னுடைய வலிகளும் வேதனைகளும் எனக்கு நன்றாக புரிகின்றது தங்கமே. ஏதோ ஒரு காரணத்தினால் நீங்கள் இப்போது தற்காலிகமாகத்தான் பிரிந்து உள்ளீர்கள். உன்னுடைய வலிகள் அனைத்தும் குறைய போகின்றது. உன் வேதனைகள் அனைத்தும் மறைய போகின்றது. நீ சரியாக உண்பதும் இல்லை, சரியாக உறங்குவதும் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நீ உன் துணையை நினைத்து மிகவும் வருந்திக் கொண்டே இருக்கின்றாய். வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் பிள்ளையே. தேடலை குறைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் நிம்மதியாக இருக்க முடியும். எதிர்பார்ப்பை தொலைத்துவிட வேண்டும். அப்போதுதான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதிகமாக பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் மற்றவர்களால் நீ தேடப்படுவாய். உன்னுடைய எதிர்பார்ப்பு தான் உன்னை இந்த அளவிற்கு கஷ்டப்படுத்துகின்றது. உனக்கு உன் துணை மீது அதீத அன்பினாலும் அதீத உரிமையினாலும் நீ அவர்களிடமிருந்து அதிகமாகவே எதிர்பார்க்கின்றாய். ஆனால் அதை பூர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலையால் உங்களுக்குள் சண்டை, மன வருத்தம் ஏற்படுகின்றது. அப்படி மன வருத்தம் ஏற்பட்டதினால் தற்போது பிரிந்து தவித்து வருகின்றீர்கள். கவலை கொள்ளாதே. உன்னுடைய கஷ்ட காலம் அனைத்து முடிய போகின்றது. வாழ்க்கையிலும் சரி, வார்த்தையிலும் சரி, பொறுமை மிகவும் அவசியம். பொறுமையாக இருந்தால் மட்டுமே உனக்கு பிடித்த உறவுடன் நீண்ட காலம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் உன்னால் வாழ முடியும். நீ உன் துணையை பிரிந்து கஷ்டப்படுவதை மற்றவர்களிடம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றாய். உனது கஷ்டம் நஷ்டம் என்பது அடுத்தவர்களுக்கு கதைத்தான். அதனுடைய வலியும் வேதனையும் உன்னால் மட்டுமே உணர முடியும். இப்பொழுது நீ பிரிந்து இருப்பதை நினைத்து வருத்தப்படாதே. திடீர் திருப்பமாக எதிர்பாராத விதமாக உன் மனம் விரும்பிய உன் துணையிடமிருந்து அழைப்பு வரும். அப்பொழுது உன் மனதில் உள்ளதை நீ வெளிப்படையாக பேசு. நீ மனம் விட்டு பேசினாலே போதும். வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கை மிகவும் சுமூகமாக இருக்கும். உன்னவரிடமிருந்து அழைப்பும் நற்செய்தியும் வரும். அதை நீ சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் உன்னை வந்து சேரும். அப்பொழுது நீ ஆனந்த மலையில் துள்ளி குதிக்க போகின்றாய். ஓம் முருகா.